வணக்கம் வணக்கம் நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃபீஸில் நீர்வளத்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு. ஆனால் இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும், என்ன போஸ்ட் கவர் யூஸ் பண்ணணும், என்ன அட்ரஸுக்கு அனுப்பணும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா A to Z நம்ம இந்த வீடியோவில் மிக தெளிவான முறையில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதாவது நாங்கள் தப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அந்த இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் எரர்ஸ் இருக்குது, எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அது வந்து நாங்கள் பார்த்துட்டு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் மாற்றி பண்ணியிருக்கீங்களா, எல்லாமே நம்ம வந்து தெளிவாக சொல்லுவோம். என்னென்ன ஆட் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எல்லா விதமான அப்டேட்டுமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய விதமான ஜாப் அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். நிறைய விதமான ஜாப் அவைலபிளாக இருக்குது. உதவியாளர் உட்பட கலெக்டர் ஆஃபீஸில் உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இந்த வேலைவாய்ப்பு கேட்குறீங்க. கலெக்டர் ஆஃபீஸில் உதவியாளர் அதுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக தான் கொடுப்பாங்க. டோட்டலாக எல்லா மாவட்டத்துக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் ரெக்ரூட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கல்ல, ஒவ்வொரு மாவட்டமாக தான் கொடுப்பாங்க. நான் ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு அப்டேட்டுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவலை உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே வாங்க போகலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இது நான் ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். இதை ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுதான் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. இது எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் வந்து நேமு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதுவும் வந்து எப்படி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டு, அப்புறம் வந்து மந்த்து, அப்புறம் இயர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் போட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் நேமு, இல்லை மேரேஜ் ஆகிருந்து லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து பிளேஸ் எந்த இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணி பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பர்த் பிளேஸ்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, இல்லை என்ன ஜென்ரலா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எது கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு முன்னுரிமை இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கெலாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட வந்து கேதர் பண்ணுறாங்க. உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து கட்டாயமாக கொடுக்கணும். அது நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எஸ்சி இருந்தாலும் சரி, எஸ்டி இருந்தாலும் சரி, ஓபிசி இருந்தாலும் சரி, எம்பிசி இருந்தாலும் சரி, இடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஜன் என்னென்னு போட்டுக்கணும், நேஷனாலிட்டி என்னென்னு போட்டுக்கணும், மேரிட் ஸ்டேட்டஸ் என்ன, மேரிடா அன்மேரிடா கேட்டுக்கணும். ஆதார் நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆதாரில் எப்படி போட்டிருக்கோம் அதுமாரி கேப்பை விட்டு பொறுமையாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சேலஞ்சோட எஸ்என்எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. பர்மனண்ட் அட்ரஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா எதை மீன் பண்ணது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல பர்மனெண்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதுதான் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எல்லா விதமான தகவலுமே ஆஃப்லைன் தான் அப்படிங்கிறப்ப போஸ்ட்டில் தான் உங்களுக்கு எல்லா விதமான தகவலுமே கைட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸும் இருந்தது அப்படி ரெண்டும் ஒன்றா இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒன்றா கொடுத்துக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன முடிச்சிங்க, என்ன சப்ஜெக்டு, என்ன யூனிவர்சிட்டி, இயரிங் எப்போ வந்து பாஸ் பண்ணீங்க, என்ன கிளாஸு,
ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக இதுமாரி பர்சன்டேஜ் மார்க் பர்சன்டேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 போட்டுக்கணும். இது வந்து இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க, பொறுமையாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு டேட்டு பிளேஸு போட்டு பிளேஸ் டேட் ரெண்டும் போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் சிக்னேச்சர் பண்ணிடுங்க. சிக்னேச்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வேணுமில்ல. இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய அட்ரஸ் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ பண்ணுறேன். பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய அட்ரஸ்ஸு கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து மெயினாக வந்து சென்னைக்கே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பிக்கலாம். டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். தாராளமாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட குவாலிஃபிகேஷனில் என்ன எப்படி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த ஃபார்மை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கலாம், ஒன்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணதுக்கு பிறகு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டஸ்டேட், அதாவது உங்களுடைய சிக்னேச்சர் எல்லா விதமான ஜெராக்ஸ்லையுமே இருக்கணும். அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். A4 சைஸ் போஸ்ட் கவரில் 15 to 25 ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி நீங்கள் வந்து அனுப்பணும். ஒவ்வொரு ஊர்லேருந்துமே மாறுபடும். நீங்கள் இந்த ஏரியாவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்கள சொன்னீங்களாவே அவங்களே ஸ்டாம்ப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து 10 ரூபா ஸ்டாம்ப்பு கொடுக்கலாம், 100 ரூபா ஸ்டாம்ப்பு கொடுக்கலாம். அவங்க என்ன காஸ்ட்டில் கொடுக்குறாங்களோ அது வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து மேட்ரு. ஓகே, இப்போ குவாலிஃபிகேஷன்லாம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் அது எப்படின்னா தகவலாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்குமே கல்வி தகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு மெக்கானிக்கல் இன்ஜினியர் துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளங்கலை பட்டம் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்களுக்கு வந்து இப்போ துறையில் வரவங்களுக்கு இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இளங்கலை பட்டம், டிப்ளமா முடிச்சிருந்தா கூட போதும். டிப்ளமா முடிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் டிப்ளமா முடிச்சிருக்கணும், அதே டிப்ளமா தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டதாரி பயிற்சி பெற்றவங்க 18லேருந்து 30க்குள்ளே, டிப்ளமோ அப்ரண்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30க்குள்ளே, ரெண்டுமே ஒரே ஈக்குவல் ஏஜில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. சம்பள விவரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டதாரி பயிற்சிக்கு 9,000 ரூபாய் தராங்க. டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபாய் வந்து தராங்க. இது எதுக்கு கம்மியாகுது அப்படின்னா அவங்களோட இவங்க அதிகமாக தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவு தான். போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் ஏகப்பட்ட சேலரி அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நம்ம வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்டுமே மிக துல்லியமான முறையில் நாங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். அதனால் நம்ம சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் நடைபெறும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆவணம் சரிபார்ப்பு, நேரடி நேர்காணல்னால் ஒன்றும் வந்து இஷ்யூ பண்ணிக்க தேவையில்லை. உங்களை வந்து நேரடியாக உட்கார வச்சு, அதாவது அந்த ஆஃபீஸில் நீங்கள் இருப்பீங்க, ஒரு 4-5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 30 நிமிடம், அதாவது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் அந்த கேள்விகள் உரையாடல் நடக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்க, உங்களுக்கு என்ன தெரியும், இங்கிலீஷ் ஸ்பீச்சிங்லாம் ஓரளவுக்கு தெரியுமா, இல்லை தமிழ் ஸ்பீச் நல்லா வருமா, எழுத படிக்க தெரியுமா, அதுமாரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விதமான டெஸ்ட்டுகள் வைப்பாங்க. அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும். அடுத்தது நீங்கள் கட்டாயமாக அடுத்தடுத்தது நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேரடி நேர்காணல் நடைபெறும். அடுத்தது வந்து ஆவணம் சரிபார்ப்பு நடைபெறும். விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் கட்டணம் இல்லை. ஒரு சூப்பரான ஒரு தகவல். யாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான தேதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயிடணும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை
சரிபார்த்து பதிவிறக்கவும், அதாவது நோட்டிஃபிகேஷனை தெளிவாக சரிபார்த்து பதிவிறக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு விவரங்களை கவனமாக படிக்கவும், விண்ணப்பதாரரின் படிவத்தை உருவாக்கவும், அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டில் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வராங்க. நீங்கள் இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கலாம். இதுமாதிரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.